ம் முருகேசண்ணே இந்த நேரத்தில் பண்ணுறாரு. சொல்லுங்கண்ணே, என்னண்ணே இந்த நேரத்தில்? கேசவங்கிட்ட பேசணுமா? தூங்குறாருண்ணே. ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமாம்மா, அவங்ககிட்ட ஃபோனை கொடு. தரேன் இருங்க. என்னங்க என்னங்க எந்திரிங்க. இந்தாங்க முருகேசண்ணன் பேசணுமா? முருகேசனா? ம் சொல்லு முருகேசா, என்ன இந்த நேரத்தில்? கண்ணம்மா செத்து போச்சுடா. யாரு? கண்ணம்மாடா, உன் கண்ணம்மா, மீசக்காரன் பொண்ணு. கேசவா, கேசவா, டேய் கேசவா. உன் தங்கச்சிக்கு என் கோல் நோட்டு வேணும்னு கேட்டிருந்தியே, இந்தா. இதுல உனக்கு ஒரு பரிசு இருக்கு. எனக்கா? திறந்து பாரு. திருப்பி பாரு. கண்ணம்மா கேசவன். முகம்லாம் ஒரு மாதிரி இருக்கு. ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? உன் முகத்தை பார்த்தா எனக்கு தெரியாதா? என்ன நடந்துச்சுன்னு என்கிட்ட சொல்லு. எங்கள் ஐயா என்னை அடிச்சிட்டார். ஏன் அடிச்சாரு? நீ என்ன பண்ண? மேலே வீட்டில் சுடலை இருக்கான்ல. ஆமாம், தாத்தா செத்துட்டார், போயிருந்தேன். அதுக்கு அடிச்சாரு? அதுக்கு இல்லை, பசங்களோட சேர்ந்து சாவில் டான்ஸ் ஆனானா, அதுக்கு தான் அடிச்சிட்டார். அடப்பாவி, நீ சாவில் டான்ஸ் ஆனியா? ம், இங்கே எனக்காக ஒரு முறை ஆடி காட்டம் பார்ப்போம். உனக்காக எப்படி ஆட முடியும்? நீ தான் உயிரோடு இருக்கிய. ஏய் என்ன நீ ஆடுறதுக்கு நான் சாகணுமா? என்னை மன்னிச்சிடு கேசவா. ஒரு வாரமா என்னை பார்க்காம நீ ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. நம்ம விஷயம் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. அத்தை வீட்டுக்கு போலான்னு சொல்லி என்னை கூட்டிட்டு போனாங்க. நான் எவ்வளோ கெஞ்சியும் கேட்காம என்னை அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ நான் உன் கண்ணம்மா இல்லை, இன்னொருத்தரோட பொண்டாட்டி. இன்னொருத்தரோட பொண்டாட்டியான என்ன நீ பார்க்கறது நான் விரும்பல. நீயும் என்ன பார்க்க முயற்சி செய்யாத. என்ன மன்னிச்சிடு. இப்படிக்கு கண்ணம்மா.
ஏய் கேசவா, கண்ணம்மாவை பாடுறா. நம்ம கூட படித்த முகமே இல்லைடா. தோலெல்லாம் சுருங்கி நரம்பெல்லாம் தளர்ந்து ஒரு குழந்தை தூங்குற மாதிரி படுத்திருக்காடா. அவளை சுற்றி ஒரே அழுகு சத்தம். புருஷன் புள்ள பேரன் பேத்தி சொந்த பந்தம்னு அவளும் உன்ன மாதிரி சந்தோஷமாக தாண்டா வாழ்ந்திருக்கா. போடா, இப்போ அதுவும் கண்ணம்மா முகத்தை பாடுறா. நான் தாத்தாட்ட சொல்லி கொடுத்துருவேன். பரவாயில்ல, நான் தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். நானா ஃபர்ஸ்ட் விளையாடுவேன். ஆயா தாத்தா வந்துட்டாரு. ஐயா தாத்தா வந்துட்டாரு. டேய் தள்ளி போடா, நான் தான் விளையாண்டுட்டு இருக்கல. ஏன்டா என் பின்னாடியே வர? ஏங்க கொல்லையில் தண்ணி வச்சுருக்கேன், தலை முழுவிட்டு துணியெல்லாம் அங்கேயே அவுத்து போட்டுருங்க. 2 3 4 அவுட் 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 போ அவுட். 1 2 3 4. ஏய் நீ அவுட். நான் வின்ன, நீ தான் அவுட். போ. கோட்ல மிச்சிட்டேன், நான் பார்த்தேன். கண்ணம்மா என் காதலின்னு ஒரு அருமையான படைப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளுடைய எக்ஸ் கான்டெஸ்டன்ட் அவரை கேட்கலாம். நம்ம ஸ்பெஷல் கெஸ்ட் கல்யாண் அவர்கள். சொல்லுங்கள் சார். ரொம்ப நல்லா இருந்ததுங்க. நான் ஒரு பெயின்ஃபுல்லான சப்ஜெக்ட் கொடுத்தேங்க, நல்லா இருந்தது. ஓகே, ஸோ கண்ணம்மா என் காதலி படத்தை பற்றி உங்களுடைய காமெண்ட்ஸ். வெற்றிமாறன் சார். இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமன்ற மாதிரி இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஃபோன் ரிங் ஆகுது, அந்த அம்மா எடுக்கிறாங்க. அடடே முருகேசன் நான் கூப்பிட்றாரு, ஏன் இந்த நேரத்தில் கூப்பிட்றாருன்னு தெரியலையே அப்படின்றாங்க. திரும்ப காதில் வச்சு அண்ணன் சொல்லுங்க அண்ணன், முருகேசன் சொல்லுங்கண்ணே, எதுக்குண்ணே இந்த நேரத்தில் கூப்பிட்றீங்க அப்படின்றாங்க. அதில் ஏதாவது ஒன்று நீங்கள் தவிர்த்துருக்கலாம். எனக்கு வந்து அந்த ஃபோன் ரிங் ஆகும் போதே தெரியும், நான் சொல்லிட்டு இருந்தேன் கதையே தெரிஞ்சு போச்சே இப்போ அப்படின்ட்டு. அது இப்போ போன எபிசோடில் ஒரு படமும் அப்படி தான் இருந்தது. இப்போ பழைய காதலி இறந்துட்டாங்க, அந்த செய்தி வந்திருக்குப்பா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அஃப்கோர்ஸ் இந்த ரவுண்ட் அதை நான் அந்த மாதிரின்றதாலன்னு நினைக்கிறேன். அண்டு எல்லாமே ப்ரெடிக்டபுளாகவே இருக்குது. அப்புறமா வந்து உங்கள் லைன்ஸ் வந்து, அதாவது உங்களுடைய கன்வர்சேஷன் வந்து இந்த படத்தில் வந்து ரொம்ப வீக்காக இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு வந்து எனக்காக ஆடு, நான் இவனுக்காக எப்படி ஆட முடியும், நீ தான் உயிரோடு இருக்கேன்னா எனக்கு தெரிஞ்சு போய் இப்போ கிளைமேக்ஸ் என்ன நமக்கு அங்கேயே தெரிஞ்சிருச்சு. அப்போது இந்த மாதிரி ஒரு கதை நீங்கள் பண்ணுறீங்க, இதுதான் எண்டுன்னு நீங்கள் பண்ணுறீங்கன்னா அவள் சாகலை, சாவ போகிறா.
லாஸ்ட் மினிட்ல இருக்கா, திடீர்னு வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட உன்னை பார்க்கணுன்னு சொல்லிட்டா, அவங்க வீட்டுக்காரர் வந்து உன்னை கூட்டு வர சொல்கிறாரு. தென் இட் மேக்ஸ் மோர் சென்ஸ். ஓவராலாக வந்து இந்த கண்டென்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக சொல்லியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஓகே, ஸோ பிரபு சாலமன் சார், உங்களுடைய கமெண்ட்ஸ். ஃப்ரம் த பிகினிங் எனக்கு என்னென்னா, அந்த பெட்டி அவன் எடுத்ததுலேருந்து அந்த காதல் நினைவுகளுக்குள்ளே போகிறப்ப அது வேறு மாதிரி என்னை கொண்டு போகணும் உள்ளார. அப்புறம் அந்த முக்கியமான ஒரு டயலாக், அதை நீங்கள் வந்து ஃபன்னியாக சொல்லியிருக்கணும். அதுக்கு நீ செத்த தானே நான் ஆடணும் அப்படின்னு கலாட்டாவாக சொல்லியிருந்தானா கூட எனக்கு பின்னாடி அது கன்வின்சிங்காக இருந்திருக்கலாம். அது உண்மையிலுமே சொல்கிற மாதிரியே இருக்குது. உண்மையில் நீ எப்போ சாவ நான் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரியே இருக்குது. எனக்கு அது அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த அளவுக்கு அந்த நினைவுகள் என்னை வந்து ரொம்ப படுத்தியிருந்தால் தான் அவன் அந்த சாவு வீட்டுக்குள்ளே நுழையிறப்ப என்னாலேயே அறியாமலே நான் அழுக முடியும். அந்த வலின்றது அவன் வந்து அங்கே தண்ணி எடுத்து தலையில் ஊற்றுறப்ப நான் அழுதுறணும். நான் அது 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 என்ன பண்ணலை, அந்த வேலையை அதை பண்ணலை. அந்த இடத்துல அந்த காட்சி அமைப்புகள் கன்வின்சிங்காக இல்லைன்ற